அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அற்புதமான வாழ்க்கையை மனித சமுதாயத்திற்கு தந்திருக்கிறான். மனித சமுதாயத்தினவர்கள் இந்த வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் அறியாமல் இந்த உலகத்தினுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் தற்கொலை என்ற ஒரு நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. உலகம் முழுவதும் தற்கொலை செய்யக்கூடிய மக்கள் இருந்தாலும் இந்தியாவிலையும் அதுபோன்று ஏராளமான பேர் தற்கொலை என்ற முடிவுக்கு செல்லுகிறார்கள். தற்கொலை குறித்து இஸ்லாம் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது, இஸ்லாத்தினுடைய கட்டளைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய அற்புதமான வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாகவும் நாம் இருப்போம் என்பதற்காகத்தான் தற்கொலைக்கு இஸ்லாம் கூறக்கூடிய தீர்வு என்ன அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஜும்மாவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கையினுடைய நிலையை தன்னை தானே அழித்து கொள்ளக்கூடியதை தற்கொலை என்கிறார்கள். தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டார், இவர் வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிவிட்டார், அதனால் தற்கொலை செய்து கொண்டார். பள்ளிக்கூட இதில் ஃபெயில் ஆகிவிட்டார், அதனால் தற்கொலை செய்து கொண்டார். இவங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, அதனால் மனச்சங்கடத்தினால் தற்கொலை செய்து கொண்டார். ஏராளமான முறையில் கடனாகிவிட்டது, அதனால் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பத்திரிகையிலே செய்திகள் வருவதை நம்ம பார்த்து வருகிறோம். தற்கொலைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. குடும்ப பிரச்சனை அல்லது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது பள்ளிக்கூடம் காலேஜ் இது மாதிரியான இடங்களில் மார்க்கு குறைவாக வாங்கினால் அதில் மன அழுத்தத்தினால் தற்கொலை செய்யக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். போன வாரம் வெள்ளிக்கிழமை தான் இந்த 12th 10th 11th எக்ஸாமினுடைய ரிசல்ட்லாம் வந்துச்சு. ஆனால் அதற்கு ஒரு நாளைக்கு முன்னாலேயே தற்கொலை செய்தார்கள் என்கிற செய்தியும் வந்தது. அதாவது எக்ஸாமினுடைய ரிசல்ட் வருவதற்கு முன்னாலேயே அந்த பயத்தில் பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்கிற செய்தியெல்லாம் பார்க்க முடிந்தது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தமட்டிலே இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களுக்கும் தீர்வை சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். உலகத்தினுடைய என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுமோ அது எல்லாத்தையும் உள்வாங்கி தான் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுதலை ஏற்படுத்தியிருக்கிறது, அற்புதமான வழிகாட்டுதலை தந்திருக்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகம் என்பது ஒரு சோதனைக்கான களம் என்று சொல்லுகிறான். இந்த உலகம் என்பதே மனித சமுதாயம் படைக்கப்பட்டிருக்கிறதுனா சோதனை இல்லாமல் சொர்க்கம் இல்லை. சோதனைக்கு தான் எல்லாம் படைச்சிருக்கிறேன். வல நபுலு வண்ணக்கும், உங்களை நாம் சோதித்து பார்ப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்போ மனித சமுதாயத்தை நம்ம சோதிக்க தான் செய்வோம், சோதிக்கிறதுக்கு தான் நம்ம படைச்சிருக்கிறோங்கிறான். அப்போ ஃபஸ்ட்டு இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதன் என்று ஒருத்தன் பிறந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் சோதனையை எதிர்கொள்ள வேண்டும். சோதனையை எதிர்கொள்ளாத மனிதனே கிடையாது. இல்லை எனக்கெல்லாம் சோதனையே கிடையாது, எனக்கு பிரச்சனை கிடையாது, என் குடும்பத்தில் பிரச்சனையே கிடையாது, என்னுடைய தொழிலில் பிரச்சனை இல்லை, என்னுடைய நிறுவனங்களில் பிரச்சனை இல்லை, என்னுடைய வேலைகளில் எந்த ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் ஒருவரும் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சுமந்தவாறு தான் மனிதனை நினைச்ச முடியும், வாழ முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிதான் படைச்சிருக்கிறான். ஹுலிக்கல் இன்சானு லைஃபா, மனிதனை பலகீனமாகத்தான் நாம் படைத்திருக்கிறோம் என்றே சொல்லுகிறான்.
இறைவன் மனித சமுதாயத்தை படைச்சிருப்பதனுடைய விஷயத்தை சொல்லும்போது அவன் லைஃபாக தான் படைக்கப்பட்டிருக்கிறான். பலகீனமான தான் ஹதீஸ்லாம் சொல்றாங்கல்ல, பலகீனம், அந்த பலகீனமான நிலையில தான் மனிதனை படைத்திருக்கிறோம் என்று இறைவன் சொல்லுகிறான். அப்ப எல்லா மனிதனிடத்திலையும் பலகீனம் இருக்கிறது என்பதனை கரெக்டா புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், சோதனை இருக்கும் என்பதை கரெக்டா புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், வாழ்க்கையினுடைய எந்த ஒரு விஷயத்தையும் சரியான முறையில் எதிர்கொள்வதற்கு அழகான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு ஏற்படும். அப்ப அந்த அடிப்படையில் இப்போ ஒரு மனிதன் தற்கொலை செய்கிறான்னா முக்கியமான ஒரு காரணமாக என்ன இருக்கிறது என்று சொன்னால், போட்டி பொறாமை இருக்கிறது. அது முக்கியமான ஒரு விஷயம். நிறைய இடங்களில் பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்கள் அழுத்தம் கொடுத்து படி படி, அவன் அண்ணன் பையன் எப்படி படிக்காம தெரியுமா, தம்பி பையன் எப்படி படிக்காம தெரியுமா, ஒரு சித்தி பையன் எப்படி படிக்காம தெரியுமா, பிள்ளைங்க எப்படி படிக்க தெரியுமா, அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லி மற்றவர்களை ஒப்பிட்டு 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 பள்ளிக்கூட பாடத்திட்டத்தை அவனுக்கு மண்டையில் ஏறிச்சா ஏறலையாங்கலாம் புரியாமல், நம்ம குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் என்ன என்றெல்லாம் தெரியாமல், அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களில் எண்ணங்களை ஆழமாக விதைச்சு 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 எதிர்பார்ப்புகளை அதிகமாக அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்புகளை ஊட்டியதனுடைய விளைவால் இது மாதிரியான தற்கொலைகள் நடக்கிறது. அது எதிர்பார்ப்பு ஏற்படுத்தலாம்னா இப்போ ஏற்படுத்தலாம், தப்பு கிடையாது. மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகீனா அதாபின்னார். இறைவா இந்த உலகத்திலையும் வெற்றியை கொடு, ஆகிரத்து வாழ்க்கையிலும் வெற்றியை கொடு, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு என்று அவர்கள் வேண்டுவார்கள். இறைவன் இந்த உலகத்திலே எங்களுக்கு வெற்றியை கொடுன்னு கேட்கணுமா? இந்த உலகத்தில் தோல்ந்து போனோம், ஒன்றும் இல்லாமல் போனோம், ஃபெயில் ஆகிடணும், நஷ்டமாயிடணும், நாளைக்கு சொர்க்கத்தில் போய் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இஸ்லாமிய அடிப்படையில் என்ன அப்படின்னு சொன்னால், துன்யாவுடைய வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும், ஆகிரத்துடைய வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்க பிரார்த்தனை செய்யணும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அற்புதமான ஒரு துஆவை நமக்கு கற்று தந்திருக்கிறான். அப்ப இந்த உலகத்தில் நம்ம முயற்சி செய்யலாம்னா முயற்சி செய்யலாம், போட்டி போடலாமா என்ன போட்டி போடலாம், நல்ல காரியங்களுக்கு போட்டி போடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவருக்கு செல்வம் கொடுத்து அந்த செல்வத்தை நல்ல வழியில் செலவு செய்கிறார் என்று சொன்னால், ஒருவருக்கு கல்வி கொடுத்து அந்த கல்வியை நல்ல வழியில் செலவு செய்கிறார் என்று சொன்னால், அதை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுங்கள் அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். பொறாமைப்படுவது எப்படி இருக்கணும்னு சொன்னால், பாருங்க நல்ல சம்பாதிக்கிறான், நல்ல வழியில் செலவு பண்றான், பாருங்க நல்ல கல்வியை கற்றிருக்கிறான், நல்ல வழியில் அந்த கல்வியின் மூலியமாக 4 பேருக்கு பயனுள்ள காரியங்களை செய்கிறான், இது மாதிரி நம்மளும் செய்யணும், நம்மளும் அது மாதிரி அந்த பொறாமைப்படுவது மார்க்கத்திலே குற்றம் கிடையாது, பாவம் கிடையாது, தவறானது கிடையாது. ஆனால் பொறாமைகள் அப்படியா இருக்கிறது, அந்த மாதிரியான நிலையிலேயே இன்னைக்கு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்க, அவன் பாருங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான், இவன் பாருங்க 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான், இவன் பாருங்க நிறைய பொருளாதாரத்தை திரட்டுறான், இவன் பாருங்க இவங்க ஏசி வாங்கிட்டாங்க, இவங்க பாருங்க கார் வாங்கிட்டாங்க, இவங்க பாருங்க வீடு வாங்கிட்டாங்க, இவங்க பாருங்க சொத்து வாங்கிட்டாங்க என்று இந்த பொறாமைகள் தான் ஒரு மனிதனை தாழ்வு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது மார்க்கத்தில் குற்றங்கிறது. இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி பொறாமைகளை நீங்க படாதீர்கள், நல்ல விஷயங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு நீங்கள் போட்டியும் கொள்ளலாம், பொறாமையும் படலாம். அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இறை பாதையில் செலவு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். நல்லறங்கள் செய்யக்கூடிய காரியமாக இருந்தால் அது மாதிரியான காரியங்கள்ல நீங்க என்ன செய்யுங்க, நீங்க விருப்பமுடையவர்களாக இருங்க என்று இஸ்லாம் மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனால் நம்ம இஸ்லாம் மார்க்கத்தினுடைய சட்டத்தில் திட்டத்திட்டங்கள் எல்லாம் ஒரு ஓரத்தில் ஒத்துக்கி வச்சுட்டு உலகத்தார் என்ன சொல்றாங்களோ அது மாதிரி தான் நம்ம நடக்கிறோம் இல்லையா? உலகத்தார் எப்படி நடக்கிறாங்க, உலகத்தில் உள்ளவன் எப்படி ஆசைப்படுறான், எப்படி ஜாலியா இருக்கிறான், எப்படி ஊர் சுத்துறான், எப்படி தன்னுடைய காசு பணத்துங்களை எல்லாம் வீண்வரையும் பண்றான், எப்படி அவனுடைய பொருளாதாரங்கள் மற்ற விஷயங்கள்ல உலகத்தில் எப்படி ஜாலி அடிக்கிறான், அது மாதிரி நாம் வாழ வேண்டும் என்ற அந்த போட்டியும் அந்த பொறாமையும் தான் மனிதனுடைய வாழ்வை கீழ்நிலைக்கு தாழ்நிலைக்கு தாழ்ந்த ஒரு நிலையை நோக்கி செல்வதற்கு காரணமாக அமைகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் இந்த விஷயங்களை இஸ்லாம் நமக்கு என்ன செய்து அழகான முறையில் பாடம் நடத்துகிறது. வாழ்க்கையில் அல்லாஹ் என்ன தந்திருக்கிறானோ அதை கொண்டு வாழ்வதற்கு நீ முயற்சி செய்.
என்று இஸ்லாம் நமக்கு என்ன செய்து அழகிய வழிகாட்டுதலை தந்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு தெரியுமா? தற்கொலைக்கு ஒப்பிட்டு பார்க்கிற தன்மைகள் என்பது இருக்கிறது. அவனை போல நான் இல்லை, அவளை போல நான் இல்லை, அவன் உடம்பை போல, அவன் அழகை போல, அவனுடைய பொருளாதாரத்தை போல, அவருடைய கல்வியை போல, அவருடைய குடும்பத்தாரை போல, அவருடைய பதவியை போல, இப்படி பல விஷயங்கள்ல ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மை என்பது மனித சமுதாயத்தில் இருக்கிறது. அது இல்லாம மனிதனை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கீழ்நிலையில் உள்ளவந்தாலும் சரி, மேல்நிலையில் உள்ளவந்தா இருந்தாலும் சரி, உலகத்தில் எல்லா நிலையில் உள்ளவரும் ஒருவரை ஒப்பிட்டு பார்ப்பதனுடைய விளைவு ஒரு மனிதனுக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துகிறது. தன்னிடத்தில் உள்ள அருள் அவனுக்கு தெரியாது. அல்லாஹ் எல்லா மனிதனுக்கு அருள் கொடுத்துருக்கானா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபபி ஐய ஆலாயி ரப்பிக்குமா து கத்திபான். அல்லாஹ்வுடைய அருட்கொடையில் எதனை நீங்கள் பொய்யென கருதுகிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அல்லாஹ் ஏராளமான அருட்கொடைகளை தந்திருக்கிறான். ஒருவனுக்கு கல்வியை கொடுத்திருப்பான், ஒருத்தனுக்கு வீரனை கொடுத்திருப்பான், ஒருத்தருக்கு அழகை கொடுத்திருப்பான், ஒருத்தருக்கு அறிவை கொடுத்திருப்பான், ஒருவருக்கு உறவை கொடுத்திருப்பான், ஒருவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருப்பான். எல்லாரும் சமமா இருக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. உலகத்துல யாராவது எந்த ஒரு நிலையிலாவது சமமான நிலையில் யாரும் கிடையாது. அல்லது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது என்று எல்லா விஷயமும் இருக்கிறதால கிடையாது. அமெரிக்காவில் உள்ள வளம் இந்தியாவில் கிடையாது, இந்தியாவில் உள்ள வளம் அமெரிக்காவில் கிடையாது. பாலைவனத்தில் பெட்ரோல் கிடைக்கிறது, இங்க அது கிடைக்கல. இங்க செடி கொடிகள், ஏராளமான செல்வங்கள், தானியங்கள்லாம் உற்பத்தி ஆகுது, பாலைவனத்தில் அது கிடைக்கல. எல்லா நாடையும் அப்படிதான் எல்லாம் இணைச்சு வச்சிருக்கிறான். மாநிலங்களை கூட இணைச்சு வச்சிருக்கிறான். தமிழ்நாட்டினுடைய மாநிலங்களுடைய அந்த இதெல்லாம் எடுத்து படிச்சு அந்த தமிழ்நாட்டு மாநிலங்கள் எங்கெங்க என்னென்ன விளைகிறது என்று பார்த்தா அதிசயமா இருக்குது. ஈரோட்டில் கிடைக்கிறது சேலத்தில் கிடைக்க மாட்டேங்கிறது, சேலத்தில் கிடைக்கிறது திருநெல்வேலியில் கிடைக்க மாட்டேங்குது, திருநெல்வேலியில் கிடைக்கிறது மதுரையில் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்? அல்லாஹ் உலகத்தை, நாடுகளை, ஒவ்வொரு பிரதேசங்களையும் வேறு வேறு தன்மை கொண்டதாக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்னா பிணைத்து இணைத்து வைத்திருக்கிறான். அது மாதிரிதான் மனித சமுதாயத்தையும் வேறு வேறு குணநலங்கள் மூலியமாக, வேறு வேறு அருக்குறைகள் மூலியமாக, வேறு வேறு பிரத்யேகமான திறமைகள் மூலியமாக அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் அந்த வளங்களை கொடுத்திருக்கிறான். நம்ம என்ன தீர்மானிக்கும்? நம்மகிட்ட உள்ள வளம் நமக்கு பெருசாவே தெரியாது. நம்மகிட்ட நிறைய திறமைகள் இருக்கும், நிறைய நன்மையான நிலைகள் இருக்கும். நம்ம நினைச்ச மாட்டோம், அது பார்க்க மாட்டோம். பாரு, அவன் எப்படி படிச்சு ஃபர்ஸ்ட்ல வந்துட்டான், அவன் எப்படி அப்படி ஆயிட்டான், அவன் எப்படி இப்படி ஆயிட்டான், இப்படி அடுத்தவர்களை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கிற அந்த குணநலங்கள் தான் மிக மோசமான ஒரு நிலையை உருவாக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு யூதர் என்ன செய்யறாருன்னா, ஒரு முஸ்லீமுக்கும் யூதருக்கும் சண்டை வந்துட்டு, அந்த முஸ்லீம் யூதரை ஒரு அடி அடிச்சிட்டார். உடனே அந்த யூதர் என்ன செய்யறாருன்னா ரசூலுல்லாஹ்ட்ட வழக்கு கொண்டு வருகிறார். என்ன வழக்குன்னு சொன்னால், இந்த மாதிரி உங்க இந்த முஸ்லிமானவர் என்னை அடித்து விட்டார், என்னப்பா பிரச்சனை என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, நான் மூசா தான் சிறந்தவர் என்று நான் சொன்னேன், அவர் முகமது நபி தான் சிறந்தவர் என்று அவர் சொன்னார். எங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் ஆகி போயிட்டு கோபத்தில் அவர் என்னை அடித்து விட்டார் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை பாருங்க, எப்படி கவர் பண்றாங்க பாருங்க, எவ்வளவு அழகான முறையில் அதை சொல்றாங்கன்னு சொன்னால், என்னை விட மூசா சிறந்தவர் தான் அப்படின்ட்டாங்க. எவ்வளவு அழகான ஒரு ஒப்பீடு செய்யக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய இடத்துல ஒரு நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று நம்முடைய முகத்துக்கு முன்னால் சொல்லும் போது நமக்கு என்ன செய்யும்? ஏன் நமக்கானதே ஒருத்தர் போராடி இருக்கிறாங்க, நமக்கானதே அந்த யூதரை அடிச்சிருக்கிறாரு, அப்ப இவருக்கு சமமான தீர்ப்பு சொல்லணும். ஏன் இப்படி பார்த்தான்? ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அழகா சொன்னாங்க, மூசாவிடத்திலே அல்லாஹ் பேசினான், அல்லாஹ் மூசா இடத்துல மூசாவை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான் என்று, என்னை விட மூசா சிறந்தவர் என்று சொல்லி அந்த இடத்தை அழகாக சாந்தமாக ஆக்கி அந்த ஒப்பீடு தன்மையை சாந்தப்படுத்தினார்கள் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம இடத்துல யாராவது இப்படி சொன்னாங்க வைங்களா, குடும்பத்தாரில் ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை வந்துட்டு, அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை வந்துட்டா என்னச்சுன்னா, அண்ணன் பிள்ளைக்கும் தம்பி பிள்ளைக்கும் சண்டை வந்துட்டு வைங்க, எங்க அப்பா தான் எங்க அம்மா தான் அப்படின்னு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு வைங்க, உடனே நான் குடும்பம் ரெண்டு துண்டா பிரிஞ்சு
அது பெரிய அளவில் தகராறு ஆகி அப்படி ஆயிருமா இல்லையா? இது இலகுவான முறையில் அற்புதமான அண்ணன்னா சரி அண்ணன் தானேப்பா அப்படின்னு விட்டு கொடுத்தா என்ன, ஒரு அக்கா தானே விட்டு கொடுத்தா என்ன, ஒரு தம்பி தானே விட்டு கொடுத்தா என்ன, ஒரு தங்கை தானே விட்டு கொடுத்தா என்ன, நம்ம நண்பர் தானே விட்டு கொடுத்தா என்ன, நம்ம சொந்த பந்தம் தானே விட்டு கொடுத்தா என்ன, நம்ம சகோதரர்கள் தானே விட்டு கொடுத்தா என்ன. இந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை வந்தால் அந்த தாழ்வு மனப்பான்மை என்பது மிக பெரிய அளவில் மாற்றத்துக்கு உண்டானதாக மாறிவிடும் என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மையை நம்ம அறவே ஒழிச்சிடணும். நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அந்த குணம் என்பது மிக மோசமான குணம். யாரும் யாரோடும் ஒப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் தனித்தனியாக தான் படைக்கப்பட்டிருக்காங்க. நல்ல விளங்கிடும். உலகத்தில் உள்ள எத்தனையோ மில்லியன் கணக்கான எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் உருவாகி இருக்கிறாங்க இல்லையா? ஏதாவது ஒன்னோட இணைகிற மாதிரி இருக்குதா? ஒன்னும் இல்லை. ரெட்ட பிள்ளை பிறக்குது இல்ல, ஒரே வயிற்றுல 4 பிள்ளைகள் பிறக்கிறது, அப்படிலாம் பிறக்குது இல்ல. 4 பிள்ளைகளும் பிறந்தா 4 பிள்ளைகளுடைய தன்மைகள் வேற மாதிரி இருக்கு. 2 பிள்ளைகள் பிறந்தால் 2 பிள்ளைகளுடைய தன்மையும் வேற வேற தான் இருக்கு. தலை அளவு உடம்பு ஒட்டி இருக்கிறது. ஒரு வீடியோலாம் போட்டு காமிக்கிறாங்க. 2 சகோதரர்கள் ஒட்டிய நிலையில் பிறந்திருக்கிறார்கள். அவருடைய உடம்பு ஒட்டி இருக்கிறது. ஆனா இவர் ஒரு திறமையா இருக்காரு, இவர் ஒரு திறமையா இருக்கு. 2 பேரும் சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட 45-40 வயசை அடைந்து விட்டார்கள். இவர் ஒருத்தர் எலக்ட்ரிஷியனா இருக்கிறார், இன்னொருத்தர் வேற ஒரு திறமையில இருக்கிறார். 2 பேரும் 2 விதமான திறமைகள். உடம்பு ஒண்ணு, சிந்தனை வேற. அப்ப அல்லாஹ் எப்படி படைச்சிருக்காம பாருங்க. உலகத்துல எல்லா மனிதர்களுக்குமே சிறப்பு வாய்ந்த குணங்கள் இருக்கும்போது நாம் அடுத்தவரோடு நம்மை ஒப்பிட்டு 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 நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருக்குடையை நம்மளே எழுந்திடக்கூடாது, தாழ்ந்த நிலைக்கு ஆக்கிடக்கூடாது. நபிமார்களையும் அல்லாஹ் சொல்றானே, எல்லா நபிமார்களும் ஒரே மாதிரி இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. ஆதம் நபி உலக மக்கள் அனைவருக்குமான முதல் நபி யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முகமது நபி உலக மக்கள் அனைவருக்கும் உண்டான நபி தான், ஆனால் இறுதி நபி, காத்தமுன் நபி, நபிமார்களுக்குண்டான முத்திரையாக இருக்கிறாங்க, இறுதி நபியாக இருக்கிறாங்க. ரசூல்லா இறுதி நபி, ஆதம் நபி முதல் நபி. ஒப்பிட முடியுமா? ஆதம் நபிக்கு உண்டான பண்பு ரசூல்லாவுக்கு கிடையாது. ரசூல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய அருக்குடை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடையாது. இவங்களுக்கு உம்மத்து அதிகம், அவங்களுக்கு உம்மத்து கம்மி இல்லையா? யோசிச்சு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆயாத்துல் பையினா 9 அத்தாட்சிகளை, அற்புதங்களை கொடுத்து அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை அல்லாஹ் வழி நடத்துவதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தார். மிகப்பெரிய ஒரு கவும் என்று சொன்னால் ரசூல்லா ரொம்ப சொன்ன ஒரு கவுமு யாருன்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுமுகள் தான். ஆனா எத்தனையோ நபிமார்கள் வந்தாங்க. 1 லட்சம் மக்களுக்கு தான் அவங்க தூதராக வந்தார்கள். யூனுஸ் தூதராக 1 லட்சத்திற்கு நெருக்கமான மக்கள் மத்தியிலே அவரை தூதராக நம்ம அனுப்பினோங்கிற அல்லாஹ். ஆனால் சில நபிமார்களை பார்த்தா 950 ஆண்டுகள் அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுக்கு மத்தியில் ஒப்பிட முடியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இல்லாமல் பிறந்தார்கள். ரசூலுல்லாஹ் தந்தை தாய் இருவர் வழியாக பிறந்தார்கள். 2 பேரும் ஒண்ணாக முடியுமா? பிறப்புல ஒண்ணு கிடையாது, பிறப்புல வேறு வேறு தான். நபி என்ற தன்மையில எல்லாரும் ஒண்ணுதான். அப்போ நபிமார்களையே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தன்மையில் அறிஞ்சிருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகம் படைக்கப்பட்ட நாட்கள்ல இந்த உலகத்துல மிக சிறப்பு வாய்ந்த நிலையில் உலகம் அழிகிற வரைக்கும் அவருடைய புகழ் பாடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பத்தாரும் அவங்களுடைய நிலைதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஸலவாத்து சொல்லி சொன்னாங்க. அவங்கள மாதிரி நம்ம குடும்பத்துக்கும் கேளுங்கன்னு சொல்லி ரசூலா சொன்னாங்க. ஹஜ்ஜினுடைய வழிகாட்டுதல் முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையை தத்துவமாக கொண்ட அடிப்படையாக பார்க்கிறோம். அப்ப நபிமார்களுடைய நிலையே எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு விதமான நிலையில் இருக்கும்போது ஒரு நபி ஒரு தன்மையினால் உயர்ந்தவர்கள் கிடையாது. எல்லாம் நபிமார்களுக்கு மத்தியிலே பேதமே கிடையாதுன்னு யார் எந்த நபிமார்களாக இருந்தாலும் எல்லாம் சமம்தான், பேதமே கிடையாது. ஒரு நபிமார்களுக்கு எல்லாம் அதிகமான வாய்ப்புகளை கொடுத்திருப்பான், மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருப்பான். ஒரு நபிமார் கம்மியான ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர்களாக இருந்திருப்பாங்க. இதுதான் யதார்த்தமான விஷயமே தவிர அப்படி இருக்கும்போது நம்ம உலகத்தில் வாழும் போது ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மை என்பதை
வந்து தற்கொலைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஒப்பீடு செய்தல் என்பது கூடாது அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன தெரியுமா, நிறைய பேருக்கு வந்து மன சங்கடம், ஏதாவது திட்டாங்க, ஏதாவது பேசிட்டாங்க, ஒரு வார்த்தையினால தற்கொலை செய்யறவங்க இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு அணுகுண்டு போட்டு பெரிய அளவுல ஆயுதங்களால் தாக்கி பழச்சவங்க இருக்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை ஒரு மனிதன் நினைச்சிருது அப்படியே தலைகீழ புரட்டி அவனுடைய வாழ்வையே இல்லாம ஆக்கிறது. நிறைய செய்திகளை பார்க்கிறோம். ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, அவ்வளவுதான். எங்க அப்பா பெற்றோர்கள் வந்து எவ்வளவு மார்க்குன்னு கேட்கவே இல்லை, கோபத்துல உடனே அவனுடைய வாழ்க்கையே போச்சு. எப்படி பாருங்க, ஒரு வார்த்தை ஒரு மனிதனை வெல்லுது, ஒரு வார்த்தை மனிதனை கொல்லுது. இது யதார்த்தமாக வார்த்தைகளை தான் அவ்வளவு பெரிய வலு இருக்கிறது. ஆயுதங்கள்ல உள்ள வலு மாதிரி வார்த்தைகளையும் வலு இருக்கிறது. அப்ப வார்த்தைகள் குறித்தும் இஸ்லாம் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறது, கற்றுத் தந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது பற்றிய விஷயங்களை இரண்டாம் முறையில் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் வழி விடுக்காங்க, நின்று தொழுது. வார்த்தைகளில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், சில பேர் பார்த்தீங்கன்னா வார்த்தையிலேயே மனுஷனை கட்டி இழுத்து போட்டுருவாங்க. சிலர்கிட்ட பேசுனா இவ்வளவு மென்மையாக பேசுகிறாங்க, இவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க அப்படின்னு அந்த பேச்சுக்கள் என்பது ஒரு மனுஷனை என்ன செஞ்சிடும், அப்படியே அடிமையாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதுதான் பேச்சில் சிகிர் இருக்குன்னு நாங்கள் ரசூல்லா. பேச்சிலேயே சிகிர் இருக்குன்னா என்ன, சிகிர்னா பொய். அந்த ஒரு பொய்யான ஒரு காரியத்தை ஒருத்தர் பேசினா கூட அந்த பேச்சு வந்து மனுஷனை கட்டி போட்டுரும், அப்படியே பேச்சில் மயங்கிடுவான். என்னப்பா என்ன பேச்சு, என்ன மாதிரியான காரியம், ஆனால் ஒண்ணுமே இருக்காது. ஆனால் என்ன ஆகும், அந்த பேச்சு மனிதனை நினைச்சிடும், மயக்கி விடும் அப்படின்னு ரசூல்லா நினைச்சாங்க. பேச்சில் சிகிர் இருக்கிறது, ஈர்ப்பு இருக்கிறது என்று ரசூல்லா நினைச்சாங்க, சொன்னாங்க. அதே மாதிரி ரசூல்லா சொன்னாங்க, ஒரு பேச்சில நல்லதை பேசுங்கள் அல்லது வாய் மூடி மௌனமாக இருந்து விடுங்கள். நாங்கள் பேசுனா நல்லது பேசுங்க, இல்லைன்னா நமக்கு எதுக்கு, பேசாம இருந்துரும், அமைதியா இருந்துரும். ஏன் தேவையில்லாம பேசி தேவையில்லாம காரியங்களை ஈடுபடணும் என்று பேச்சுக்கல்ல. பேசினால் நன்மையை பேசுங்கள், இல்லது அமைதியாக இருந்து விடுங்கள், மௌனமாக இருந்து விடுங்க என்று ரசூல்லா சொன்னாங்க. அப்போ நாம என்ன கவனிக்கணும்னு சொன்னால், பேச்சுக்களும் ஒரு மனுஷன் நினைச்சோம் வீழ்த்தும் வெல்லும். ரசூலுல்லா வந்து சத்தியத்தை சொல்லும் போது அவங்க சொன்ன அந்த செய்தியை நிறைய பேருக்கு ஈர்த்தது, செய்தி தான் ஈர்த்தது. சில யூதர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அஸ்ஸலாமு அலைக்கே அப்படின்னாங்க. இது பேச்சு தானே. ரசூலுல்லாவை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கேன்னு சொல்லாம அஸ்ஸாமு அலைக்கே, நபியே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படின்னாங்க. ஏன்னா வார்த்தையில ஒரு எழுத்தை மாத்தி சொல்றது. அஸ்ஸலாமு அலைக்குங்கிறது ஒரு வார்த்தையை மாத்திட்டு அஸ்ஸாமு அலைக்க வேகமா சொன்ன உடனே ரசூல்லா பதில் சொல்லுவாங்கல்ல, வலைக்கும் சலாம், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு சாபம் உண்டாகட்டும் அவன் யூதன் சொல்றான். உடனே ரசூல்லாவுடைய குடும்பத்தார் வந்து கடுமையா அவங்க மேல கோவப்படுறாங்க. அப்போ ரசூல்லா நினைச்சாங்க அமைதிப்படுத்திட்டு, இல்ல அவன் என்ன சொல்ல தெரியுமா உங்களை அப்படிங்கும் போது ரசூல்லா சொன்னாங்க, நான் என்ன சொல்ல தெரியுமா. ரசூல்லா கேட்கிறாங்க, நான் என்ன சொல்ல தெரியுமா, வா அலைக்கும் அப்படின்னு சொன்னேன். எவ்வளவு அற்புதமான பாடம் நடத்திருக்காங்க பாருங்க ரசூலுல்லா. ஒரே வார்த்தை தான், அவன் சொல்றது சாபத்தை சொல்றான். அஸ்ஸாமு அலைக்க நாசமாகட்டும், நாசமா போங்க நபியே அப்படின்னு அர்த்தம். அது அஸ்ஸாமு அலைக்கன்னா நீங்க நாசமா போங்கன்னு அர்த்தம். வா அலைக்கும்னா உனக்கு உண்டாகட்டும், வேற ஒண்ணும் இல்லை. நீ நல்லதை சொன்னா நல்லது உண்டாகட்டும், கெட்டதை சொன்னா கெட்டது உண்டாகட்டும். இதுல ரசூலுல்லா ஐயோ என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டானே, இப்படி அவமானப்படுத்திட்டானே, என்னை கேவலப்படுத்திட்டானே, நாசமா போன்னு சொல்லிட்டானே. நம்மளை யாராவது ரோட்டில் நம்ம பேசாமல் போய்கிட்டு இருக்கோன்னு வைங்க, அல்லது ஏதாவது நம்முடைய வேலை வந்து நம்ம ஒன்று இருக்கிறோம், திடீர்னு வம்புக்கு இழுந்து திடீர்னு கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறான் நம்மளை. பைக்கு உரசிட்டாலோ இல்லை ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனை ரோட்டில் கிட்ட ஏதாவது தகராறு ஆகிட்டுன்னு வைங்களேன், நாம் அதை பற்றி இந்த தினம் எந்த பிரச்சனை இருக்குன்னு நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். சும்மா போகும்போது எவனாவது வம்பை இழுத்துருக்கான்னு வைங்க, ஒரு வார்த்தையை விட்டுருவான் டக்குன்னு, எதையாவது ஒரு கெட்ட வார்த்தையை விட்டுட்டான்னு வைங்க, நமக்கு கடுமையாக கோவம் வந்து அடித்து மண்டையை பொழந்து தாடகிடெல்லாம் பிஞ்சு ரத்தம் சலச்சலன்னு ஊற்றி சட்டையை கிழிச்சு ரோட்லேயே உருண்டு புரண்டு நிற்போம். லாஸ்ட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று அவன் சமாதானப்படுத்தி ஆளுக்கு 10,000 ரூபா கட்டிட்டு போன்னு சொல்லி அனுப்புவான்.
இல்லையா? ஒரு நிமிஷம் தான், ஒரு செகண்ட் யோசிச்சு அந்த காரியத்தை, இந்த மாதிரியான பிரச்சனை வர்றதற்கு என்ன காரணம், சரி நம்ம மேலதான் தப்பா, மன்னிச்சுக்காங்க, உரசிட்டு நம்ம தெரியாம, நான் உங்களுக்கு பகைவன் கிடையாது. ரோட்டில் போறவனுக்கு எல்லாரும் பகைவனா, தெரிஞ்சவனா? தெரியாதவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? இப்போ அரபு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து 2 வண்டி வாங்கி இடிச்சுட்டா கூட 2 பேரும் கிடந்து சண்டை போட மாட்டாங்க. ஏன் காரணம்னா உடனே அந்த வண்டி ரிகவர் ஆகி தந்துருவானுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சிருவான், புது எந்த நிலையில இருந்துச்சோ அதே மாதிரி தந்துருவான். ரெண்டாவது அவங்க என்னன்னா வேணும்னு இடிக்கிறது இல்லை, இல்லையா? இதை புரிஞ்சுக்கிட்டா அந்த பிரச்சனையே இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா வேணும்னே இடிக்காம இவனே வாலண்டியா போவாங்க. சிலங்கெல்லாம் எப்படி இருக்கு, வாலண்டியா ஆதீனம் என்ன செஞ்சாரு, கிராஸ் பண்ணி பெரிய வண்டியில போயிட்டு பைபாஸ் ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு ஆளு தன்னுடைய பிள்ளைய ஆஸ்பத்திரிக்காக தூக்கிட்டு போறாரு, பாய் போய் இடிச்சது அவரு. ஆனா வெளியில வந்து பேட்டி கொடுக்கறது என்ன, தொப்பி போட்டுட்டு தாடி வச்சுட்டு வந்து என்ன செஞ்சுட்டாங்க, வந்து இடிச்சுட்டாங்க. இவர் 2000 வாங்கிட்டு வேற போயிருக்கிறார். அப்ப இந்த மாதிரி என்ன செய்யாங்கன்னா கலவரம சிந்தனையாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு அமைதி என்பதே இருக்காது. ஆனா இஸ்லாம் மார்க்கம் என்ன சொன்னா, பேச்சுக்களில் அமைதியை கடைபிடிங்கள், நல்லதை பேசுங்கள், அல்லது வாய்மூடி மௌனமாக இருங்கள், யதார்த்தத்தை யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுது. இதன்படி நம்ம நடந்தா நம்ம உலகத்தில் தற்கொலை என்ற ஒரு நிலையே இருக்காது. இஸ்லாத்தினுடைய போதனைகள் நிறைய இருக்குது, அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.